அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு தேவையான முக்கியமான ஒரு வகுப்பு தான் பார்க்க போகிறோம். பகுதி ஆள இலக்கியம், அதில் 8 தொகை நூல்கள் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது அறிமுக வகுப்பு போட்டிருப்பேன். ஸோ அதோடைய கண்டினியூட்டியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நூலாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 8 தொகையில் முதலாவதாக வைத்து பாடக்கூடிய ஒரு நூலான நற்றிணை, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன கேள்விகள் இருக்குது, என்னென்ன கேள்விகள் வரலாம், ஸோ அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 8 தொகை நூல்கள் பார்த்திங்கன்னா 8 இருக்குது. 8க்கான முழு விளக்கமும் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? முதல்ல பார்ப்போம், நற்றினை பற்றி பார்ப்போம். ஸோ நற்றினை அப்படி பிரித்து எழுதலாம் பார்த்திங்கன்னா நல் கூட்டல் திணை அப்படின்னு பிரித்து எழுதலாம். ஸோ நல் கூட்டல் திணை நற்றினை அப்படிங்கிறதுல மாறும். அடுத்து திணை பார்த்திங்க அப்படின்னா நிலம், குடி, ஒழுக்கம், இந்த 3 பற்றி கூறக்கூடியதான் பார்த்திங்கன்னா நற்றினை. நல் கூட்டல் திணை என்பதற்கு நல்ல ஒழுக்கலாறு என்று பொருள். இந்த நல் கூட்டல் திணை அப்படின்னா நல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லங்கும், திணைங்கிறது பார்த்திங்கன்னா ஒழுக்கலாற, ஒழுக்கம் அப்படிங்கிற பொருள் வரக்கூடியதான் பார்த்திங்கன்னா நல் கூட்டல் திணை நற்றிணை அப்படிங்கிற பேரில் வருகிறது. அதுக்கு பொருள் என்ன? நல்ல ஒழுக்கலாறு. நல் என்ற அடைமொழி பெற்றது. ஸோ முக்கியமான கொஸ்டின் இது. இந்த நல் அப்படிங்கிற அடைமொழி பெற்றது ஒரு வருடம் ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின் பார்த்திங்கன்னா நல் என்னும் அடைமொழியோடு வரும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நற்றிணை. 8 தொகையில் இருக்கக்கூடிய நற்றினை தான் பார்த்திங்க அப்படின்னா நல் என்ற அடைமொழியோடு பெற்றதோ நல்ல அப்படிங்கிற மீனிங்லையும் வரலாம். திணை என்ற பெயர் பெற்ற ஒரு நூல் இது மட்டுமே ஆகும். அதாவது 8 தொகையில் திணை அப்படிங்கிற ஒரு பிரித்து தான் வரக்கூடியது. அப்படி தான் நல் கூட்டல் திணை தான் நற்றினை அப்படிங்கிற நம்மளுக்கு வரும் தெரியும். ஸோ திணை அப்படிங்கிற பேரில் பெயர் பெற்ற ஒரே நூல் இது தான், இதில் 8 தொகையில். அடுத்து நற்றினை என்னும் இந்நூல் தனி பாடல்களாக பலராலும் பாடப்பட்டு பின்னர் தொகுக்கப்பட்டது. சொல்ல புரியுதாப்பா? நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஓகே, தனித்தனி பாடலாக பாடப்பட்டு பலராலும் பின்னர் தொகுக்கப்பட்டது. நம்ம தொகுத்தவர் அதெல்லாம் பார்த்து முன்னாடி பார்த்துருப்போம். இது 8 தொகை நூல்களில் ஒன்றாகும். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க முன்னாடி நான் அறிமுக போகும்போது சொல்லியிருப்பேன். நற்றிணை, குறுந்தொகைலாம் இதில் உள்ளது 8 தொகையில் வரக்கூடிய நூல். 14 கிழக்கு நூல்கள் எல்லாம் பார்த்தாச்சு ஆல்ரெடி. 8 தொகை நூல்கள் இவை என பாடும் வெண்பாவால் முதலிடம் பெற்று திகழ்வது நற்றிணை ஆகும். வெண்பாவால் இவை எனப்படும் வெண்பாவால் முதலிடம் பெற்று திகழ்வது நற்றினை ஆகும். 8 தொகையில் முதலாவதாக வைத்து பாடக்கூடிய ஒரு நூல் என்ன நூல்? நற்றினை. நம்ம ஆல்ரெடி இதிலே பார்த்துருப்போம், வகுப்பிலே நம்ம பார்த்துருப்போம். இதனை நற்றினை 400 என்றும் கூறுவர். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்? நற்றினை 400. முக்கியமான கொஸ்டின், மறந்துடக்கூடாது. இந்நூல் 9 அடி முதல் 12 அடிகள் வரை அமைந்த கடவுள் வாழ்த்தோடு 401 பாடல்களை கொண்டது. நம்ம மேலே பார்த்துருப்போம் 400 பாடல்கள் தான். அதாவது முன்னாடி அறிமுக வகுப்பில் பார்த்திங்கன்னா நற்றினையில் பார்த்திங்கன்னா 400 பாடல்கள் தான் இருக்குது சொல்லி படிச்சிருப்போம். ஸோ கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து கேட்டால் 401 பாடல்கள் உள்ளது. அதோடைய அடி வரையறை பார்க்கும்போது 9 முதல் 12 வரைக்கும். இந்த அடி வரையறைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மறந்துடக்கூடாது. நற்றினைன்னு சொன்னால் அடி வரையறை 9 முதல் 12 வரைன்னு தெரியணும். 400 பாடல்கள் இருக்குதுன்னு தெரியணும். கடவுள் வாழ்த்தோடு சேர்த்துனா 401 பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லி தெரியணும். அதை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் என்று தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 7 அடி பாடல்கள் சொன்னால, அதாவது குறைந்தபட்சம் 7 அடி இருக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 12 அடி வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். 12 13 தெரியல, கீழே 13 கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், 12 பார்த்துருவோம். 7 அடி பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பாடல் தான் இருக்குது. 8 அடி பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடல் இருக்குது. 9 அடி வரை உள்ள பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு 106 பாடல்கள் இருக்குதான். 10 அடி பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 96 பாடல்கள் நற்றினையில் இருக்குதான். 11 அடி பாடல்கள் பார்த்திங்கன்னா 110 பாடல்கள் இருக்குது. 12 அடி பாடல்கள் பார்த்திங்கன்னா 77 பாடல்கள் இருக்குது. 13 அடி பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு 8 பாடல்கள் இருக்குது. அதாவது அடிகள் 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி அடிகளாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி 7ல் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 13 அடிகள் வரைக்கும் இருக்குதான். ஸோ அப்படி 7 அடி உள்ள பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரே பாடல் தான் இருக்குது நற்றினையில் 7 அடி கொண்டது. அடுத்து 8 அடி கொண்டது 1 தான். 9 அடி கொண்டது பார்த்திங்கன்னா 106. 10 அடி கொண்டது பார்த்திங்க அப்படின்னா 96. 11 அடி பாடல்கள் பார்த்திங்கன்னா 110 பாடல் இருக்குது. அதிகபட்சமாக 11 அடி கொண்ட பாடல்கள் தான் பார்த்திங்கன்னா நற்றினையில் இருக்குது. எத்தனை பாடல்கள்? 110 பாடல்கள் இருக்குது. 12 அடி பாடல்கள் கொண்டது பார்த்திங்கன்னா 77. 13 அடி பாடல்கள் கொண்டது பார்த்திங்கன்னா 8 பாடல்களும் இருக்குது. அடுத்து 400 பாடல்களில் 234ஆம் பாடலும் 385வது பாடலின் ஒரு பகுதியும் கிடைக்கவில்லை. ஸோ அதாவது 400 பாடல் இருக்குது இல்லையா டோட்டலாக. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 234வது பாடலும் 385வது பாடலும் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி தான் கிடைக்கல. அதாவது 10 லைன் இருக்குது அப்படின்னா
ஒரு 5 லைன் கிடச்சிருக்குது, ஒரு பகுதி மட்டும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. நற்றிணை பாடல்கள் அகப்பொருள் பாடல்களாம். ஓகே, அகப்பொருளை பற்றி பாடக்கூடியது, அகம்புறம் தெரியும் நம்மளுக்கு, அதில் அகத்தை பற்றி பாடக்கூடியது தான் இந்த நற்றிணை. திணை அகத்திணை பாவகை பார்த்திங்கன்னா ஆசிரியர் பா. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 8 தொகை எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் பால தான் பாடியிருப்பாங்க. அதாவது 8 தொகையும் அது என்னது காப்பியங்கள் இருக்குல்ல, 50 காப்பியங்கள், அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆசிரியர் பால தான் பாடியிருப்பாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா 17 கீழ்கணக்கு நூல், அது பூரா பார்த்திங்க அப்படின்னா வெண்பாவால் பாடப்பட்டிருக்கும். பாடல்கள் 400, புலவர்கள் 175 பேர் பாடியிருக்காங்க. அடி எல்லை பார்த்தீங்கன்னா 9 முதல் 12 வரைக்கும். முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு, எப்போ அறிமுக வகுப்பு போட்டிருப்போம், அதிலே சொல்லியிருப்போம். ஓகேவா, 175 புலவர்கள் பாடியிருக்காங்க, 400 பாடல்கள் உள்ளது. அடிவரையர்னு எடுத்துக்கிற போது 9 to 12. இந்த 3 விஷயங்களும் மறந்துடவே கூடாது எப்போவுமே. அடுத்து திணை அடிப்படையில் பாடல்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. குறிஞ்சி திணை பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130 இருக்குது. பாலை பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு 107, நெய்தல் பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு 101, மருத பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு 33, முல்லை பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 28. ஸோ இந்த 5 திணைகள் அடிப்படையிலும் நற்றிணையில் புலவர்கள் பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா குறிஞ்சி திணையில் தான் அதிக பாடலை பாடியிருக்காங்க. எத்தனை 130 பாடல்களை பாடியிருக்கிறாங்க. பாலை திணையில் 107, நெய்தலில் 101, மருதத்தில் 33, முல்லை 28 பாடியிருக்காங்க. ஸோ இந்த திணையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை லைட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க, கேட்க சான்சஸ் இருக்குது, பொறுத்துக்க மாதிரி கேட்கலாம். அடுத்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கொடுத்துருப்பாங்க. தொகுத்தவர் யார் தெரியவில்லை, அந்த இதை யாருன்னு தொகுத்தா நம்மளுக்கு தெரியலை, ஆனால் ஒரு ஆள் தொகுத்துருக்காரு. ஓகேவா, தொகுப்பித்தவர் அதாவது வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், இருந்தாலும் ஒரு திருப்பி நான் வச்சுக்கோங்க. நற்றிணையை தொகுப்பித்தவர் தான் யார், பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. தொகுத்தவர் தெரியவில்லை, டக்குன்னு தொகுத்தவர்னு சொல்லி போடக்கூடாது, தொகுப்பித்தவர் தான் இருக்கார். நற்றினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் தான் இருக்கார், யார், தொகுப்பித்தவர். பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இல்லை தந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதா. ஸோ பன்னாடு தந்த அப்படிங்கிற போது இதை ஒரு பொருளை தந்திருக்காரு, நம்ம அதை நக்கி சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகேவா, தேனோ எதோ ஒன்று நக்கி தந்திருக்கோம் சார் என்னது. அப்போ பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றிணை அப்படின்னு வச்சுக்கோங்க, மறக்காது. அடுத்து மூலமும் உரையும். ஸோ மூல நூல் அதுக்கு உரை எழுதியிருப்பாங்களே, அதை போய் சொல்லியிருக்காங்க. இந்நூலிற்கு முதலில் உரை எழுதியவர் பின்னந்தூர் நாராயண சுவாமி. இதான் பார்த்தீங்கன்னா இவருக்கு முதலாக நற்றிணைக்கு உரை எழுதியிருக்காரு. இந்நூலை முதலில் பதிப்பித்தவர் யார் தான், அவரே தான், பின்னந்தூர் நாராயண சுவாமி. இந்த உரை எழுதியவர் கேட்க சான்ஸ் இருக்குதுப்பா, ஏன்னா முதல் எழுதார் இல்லையா, அதனால் கேட்க சான்சஸ் அதிகம். ஸோ நற்றிணைக்கு முதலில் உரை எழுதியவர் யாருன்னு கேட்டால் பின்னந்தூர் நாராயணசாமி. அதை முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டாலும் பின்னந்தூர் நாராயணசுவாமி தான். ரெண்டுமே ஒரே ஆள் தான் பண்ணியிருக்காரு. அடுத்து கடவுள் வாழ்த்து. இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். எந்த தெய்வத்தை பற்றி பாடியிருக்கிறாரு, திருமாலை பற்றி பாடியிருக்கிறாரு. ஸோ இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் இருக்கா இல்லையா, அவர் தான் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் உள்ள முக்காவாசி நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். அதை மறந்துடக்கூடாது. நிறைய பின்னாடி நம்ம ஒரு பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் சொல்லியிருப்பேன், எந்த நூலுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கான்னு சொல்லி போட்டிருப்பேன், என்ன தெய்வத்தை வச்சு பாடினார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஸோ நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் அவர் தான், யார், பாரதம் பாடிய பெருந்தேவனார். எந்த தெய்வத்தை வச்சு பாடியிருக்கிறாரு, திருமாலை வச்சு பாடியிருக்கிறாரு. அடுத்து தொடரால் பெயர் பெற்றவர்கள். வண்ணப்புற காந்தாதனார், மலையனார் தனிமகனார், விழிக்கட் பேதை பெருங்கண்ணனார், தும்பி சேர்க்கிறனார், தேய்புரி பழங்கயிற்றியனார், மடல் பாடிய மாதங்கீரனார் என்ற எழுவாரவர். மேலும் 59 பாடல்களை பாடிய புலவர்களின் பெயர்கள் காணப்படவில்லை. அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நற்றிணையில் பாடிய புலவர்கள், அதில் அவங்க இந்த நற்றிணையில் ஒரு சில பாடல்கள் வரிகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாடல் வரிகள் மூலமாக ஃபேமஸ் ஆனவர்கள் தான் கொடுத்துருக்காங்க, தொடரால் பெயர் பெற்றவர்கள். அதில் ஒரு 59 புலவர்கள் பார்த்திங்கன்னா பேரை கிடைக்கவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஆளை மட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த நற்றிணையில் பாடிய புலவர்களில் ஒரு சிலர் முக்கியமான கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த நூல் குறிப்பிடக்கூடிய அரசர்கள், ஒரு சில அரசர், எல்லா நூல்களும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அரசர் வர சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த நற்றிணையில் கூறக்கூடிய அரசர்களின் யாரெல்லாம் பார்க்கலாமா. அதியமான் அஞ்சி, காரி, அலிசி, குட்டுவன், ஆய், சேந்தன், உதியன், நன்னன், ஓரி, பாண்டியன், நெடுஞ்செழியன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நற்றிணை நூல் குறிப்பிடக்கூடிய முக்கியமான மன்னர்கள். இதில் காரி, ஆய், நன்னன், ஓரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார், கடையேழு வள்ளல்களில் ஒரு ஆள். ஓகே, அந்த அதியமான் அஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல. அந்த அதியமான் அவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவரான்னு தெரியல, அவரான்னு தெரியல. ஓகேவா, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ நூல் குறிப்பிடக்கூடிய அரசர்களையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இந்த நூலை பற்றிய பொதுவான குறிப்புகள் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். வவ்வால்களும் கனவு காணும் என்ற அறிவியல் உண்மை கூறப்பட்டுள்ளது. ஸோ மனுஷன் மட்டும்தான் கனவு காண்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வவ்வால்களும் பார்த்தீங்கன்னா கனவு காணும் அப்படிங்கிறத ஒரு அறிவியல் சயின்டிஃபிக் இதை பார்த்தீங்கன்னா இந்த நற்றிணை அப்படிங்கிற நூல் கூறுகிறதுன்னு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இது ஒரு சயின்டிஃபிக், இதனால் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க சான்சஸ் அதிகம்.
பிற்காலத்தில் சிறந்து விளங்கிய தூது என்ற இலக்கியத்திற்கு வழிகாட்டியாக குருகு, நாரை ஆகியவற்றை தூதுவிடும் பண்பு இதில் கூறப்பட்டுள்ளது. ஸோ தூது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலங்காலமாக வந்து இருந்து வந்தது தான். ஓகேவா? இப்போ தான் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், மின்னஞ்சல், ஜிமெயில் இந்த மாதிரி வந்துட்டு, முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மன்னர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புறாவுடைய கால்களில் ஓலைகளை கட்டி அனுப்புவாங்க. இந்த மாதிரி தலைவன் பார்த்திங்கன்னா தலைவிக்கு அனுப்புவான். அந்த மாதிரி தலைவி தலைவனுக்கு அனுப்புவாங்க. தோழி தலைவிக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி தோழி தலைவனுக்கு அனுப்புவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூதுன்னு சொல்லுவாங்க. அந்த தூது இலக்கியத்துக்கு குருகு, நாரை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம வந்து புறா கேள்விப்பட்டிருப்போம். இந்த நற்றினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் குருகையும் நாரை அப்படிங்கிறது 2 பறவை வகைகள். அந்த பறவை வகைகளை தூது விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குதான். ஓகே, பண்பு இருக்குதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்நூலினை தூதின் வழிகாட்டி என்பர். ஸோ இந்த தூது விடுறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை இது கூறுறதுனால இதை பார்த்தீங்கன்னா தூதின் வழிகாட்டி, இதன் மூலமாக தான் தூது இலக்கியம் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி உள்ளது. அதனால் என்னது, இந்த நற்றினை நூலை தூதின் வழிகாட்டி என்றும் கூறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாடல்களில் உள்ள முக்கியமான அடிகள். ஓகேவா? அந்த பெரும்பாலும் குரு 4 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 8 தொகை நூல்கள் இருந்தால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த பாடல் வரிகள் கேட்பாங்க. நம்ம மேலே பார்த்தோம் 17 கிழக்கு நூல்களில் எல்லா நூல்களையும் முக்கியமான அடிகள் பார்த்தோம். ஆனால் குரு 4 எக்ஸாமில் கேட்குது என்னவோ 8 தொகை நூல்கள் இருந்தால் கேட்பாங்க. குறுந்தொகை, புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, இந்த மாதிரி பாடல்கள், பட்டினப்பாலை, பதித்துப்பற்று, பரிபாடல், இந்த மாதிரி 8 தொகை நூல்கள் 8 நூல்கள் இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த பாடல் வரிகளை கேட்பாங்க. அப்போது நான் கொடுக்குற அந்த பாடல் வரிகளை நீங்கள் 17 கீழ்கணக்கு நூல் லைட்டாக மைண்டில் ஏற்றுனீங்க. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மைண்டில் ஏற்ற வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா வரையும் நான் சொல்ல முடியாது, லைட்டாக வாசி கொண்டு போகிறேன். நீங்கள் வந்து எது உங்களுக்கு முக்கியமாக தோணுதோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? விளையாட ஏமாடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்முளை அகைய நெய்பெய் தீம்பால் பெய்தினிது நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகுமென்று முந்தையிருந்து நாட்டோர் கெடுப்பினும் நஞ்சும் உண்பர் நனினா கரிகர் நீரின்றி அமையா உலகம் போல. இந்த வார்த்தை முக்கியம் நினைக்கிறேன். ஓகேவா? நீரின்றி அமையாத உலகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருக்குறளில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று. திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இதுலேயும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது இல்லையா? ஸோ அதனால் ரெண்டையும் குழப்பத்துக்காண்டி கேட்க சான்ஸ்லாம். அதனால் என்னது நான் வச்சுக்கணும், நீரின்றி அமையா உலகம் போல அப்படின்னு வந்தால் அது வந்து என்னது, நற்றிணை. தம்மின்றி அமையா நம் நயத்தருளி அப்படின்னு சொன்னவர் யார்? கபிலர்னு சொல்லியிருக்காங்க. இளமையர் சிறந்த வளமையும் இல்லை சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்புரிந்து ஆகுவதாயின் ஒருமுறை இழந்த திருமா உண்ணி நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நற்றிணையில் உள்ள முக்கியமான பாடல் வரிகள். அதில் இந்த நீரின்றி அமையா உலகம் போல அப்படிங்கிற ஒரு வரி முக்கியமான வரி, மறந்துடக்கூடாது. இது திருக்குறளையும் வரும், நற்றிணையும் வருது. அதனால் கேட்க சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா நற்றினை பற்றிய முக்கியமான கேள்விகளெல்லாம் முடிஞ்சது. ஸோ ஸ்கூல் புக் எடுத்தாலும் இவ்வளோ தான் இருக்கும். ஓகே, அவங்க ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட் கூட இதில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் நற்றினை அப்படிங்கிறது எங்கே கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் அதில் இல்லாத டீட்டெயில்ஸ், நிறைய டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. வீடியோஸ்க்கு அப்புறம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதனுடைய PDF அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், வரக்கூடிய காலங்களில் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அந்த வேலை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா டெஸ்ட் கொடுக்க முடியல. டெஸ்ட் டைப் போயிட்டு இருக்குது, போயிட்டு உங்களுக்கு வரிசையாக கொடுத்துரும். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரு 4 படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க.